நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் சுவையில் மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு தந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகவே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் உருகினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு மட்டன் சேர்த்துருக்கேன். இந்த நெய்லையே 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் வதக்கி பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலேயே மசாலாலாம் சேர்க்கும்போது அந்த மட்டனில் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். மசாலா எல்லா பகுதியிலையும் ஒட்டுறதளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்து நம்ம மசாலா வறுத்தரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 நட்சத்திர சோம்பு, கூடவே 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கூட கரிஞ்சிருச்சுனாலும் அந்த டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதில் ஒரு 10-15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறமா ஒரு 5-6 நார்மல் வரமிளகாய் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி நல்ல கலர் கொடுக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நார்மல் மிளகாவே சேர்க்குறீங்கன்னா 10 மிளகாய் சேர்த்தாவே போதும். காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மொத்தமாக இந்த மசாலாலாம் சேர்த்து நான் 3 நிமிஷத்துக்கு வறுத்துருக்கேன். வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவு வறுபட்டிருக்கு. மிளகாய் நீங்கள் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் அது நல்லா அரைப்படும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலாஸ் கரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வறுபட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இது போல் மசாலாஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து பண்ணுற அந்த வறுவலை விட இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்கலாம் பாராட்டுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றியாச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா தான் மாற்றணும். இது கூடவே 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா 10-15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்க கிரேவி அதிகமாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கும்போது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சிருக்கணும். இப்போ நம்மளோட மசாலா தயாராகிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல மட்டன், அதுவும் நல்லா வெந்து தயாராக இருக்குது. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு கறியெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கறி வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடிக்கும் மூடிட்டு நீங்கள் விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் கறி எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ ஒரு அடிகனமான கடாய் சூடுபடுத்திக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அலம்பிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் நல்லா பிரிஞ்சுட்டு அந்த கிரேவியோட பச்சை மணம்லாம் போயிட்டு நல்ல ஒரு கமக்கிற மனம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க கறியை சேர்த்துடணும். மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு சுக்கா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் தெரித்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடியை முழுசாக மூட வேண்டாம், பாதி அளவுக்கு மட்டும், அந்த கடாயோட பாதி அளவுக்கு மூடிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு. இன்னுமே நல்ல ட்ரை ஆகணும், சுக்கா பதத்துக்கு வரணும். நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சிலேயே வெளியில் எடுத்துருங்க. அப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனால் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். இது போல் கலந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா மட்டன் கீ ரோஸ்ட் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். கறியெல்லாம் நல்ல சாஃப்டாக வெந்துட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள், வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் கீ ரோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.